ஒரு சிஇஓ தன் ப்ராடக்ட் ஹெட் ஒரே ஒரு மின்னஞ்சலுக்கு, அதாவது இமெயிலுக்கு பதில் அனுப்பவில்லை என்று ப்ராடக்ட் குழுவின் உறுப்பினர்கள் 20 பேர் முன்னிலையில் வேலையை விட்டு அனுப்பிவிடுவதாக மிரட்டினார். கடந்த வாரம் வருமான அறிக்கையில் ஒரு தவறு இருந்தது என்பதற்காக முழு தளத்தில் இருந்தவர்கள் முன்னிலையில் மேலாளர் தன்னை திட்டினார் என்பதற்காக என்னுடன் படித்தவர் வேலையிலிருந்து விலகினார். 3 வாரங்கள் வார இறுதியில் வேலை செய்த ஒருவரை ஒரு சனிக்கிழமை இரவு வேலை செய்ய மறுத்ததற்காக அவரது செயல்திறன் மோசம், அதாவது பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ குறித்து எச்சரிக்கை கடிதத்தை அவரது நிறுவனம் HR துறை அனுப்பினது. என்னுடன் வேலை செய்யும் ஒரு பையனின் தந்தைக்கு நோய் இருப்பதாக கண்டறியப்பட்டதும் தந்தையை பொறுப்பெடுத்துக் கொண்டே இனி கவனமாக வேலை செய்ய முடியாது என்ற காரணம் காட்டி மேலாளர் நின்று விடுமாறு கேட்டுக்கொண்டார். இவை ஆங்காங்கே நடந்த சம்பவங்கள். சில பிரபல ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் இது நடக்கலாம், ஆனால் வெளியே தெரியாது. ஆகவே பதிவிடப்படும் எல்லாவற்றையும் அப்படியே நம்பிவிடாதீர்கள். உண்மையை ஆராயுங்கள். மோசமான பண்பாடு கல்ச்சர் உள்ள நிறுவனத்தில் இணைவது உங்கள் மன ஆரோக்கியத்தை மட்டுமல்ல, தொழில் சார்ந்த வளர்ச்சியையும் பாதிக்கும். எந்த வேலையையும் ஏற்றுக்கொள்ளும் முன்பு கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்டு ஆராய்ந்து பாருங்கள். சோனிஷா இப்படி எச்சரிக்கிறார். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.